விண்ணும் மண்ணும் வளர்ந்தவனியே என்று போர் வரம் தற்பவனியே நாரணா காரணா நன்மை நல்கும் பரிபூரணா பார்த்தனுக்கு நீ சாரதியானாய் பாண்டவர்க்காக தூதுவனானாய் பார்த்தனுக்கு நீ சாரதியானாய் பாண்டவர்க்காக தூதுவனாய் பார்த்ததானையும் உடன் மனைவி பாட்டுருவாய் என்னை காட்டுகள் கொண்டா கருணை கண்ணா கண்ணன் தேடும் மணிவண்ணா கண் திறந்து பார் உனக்கண்ணா மனப்பழகி நிற்கிறேன் என் முன்னா நாரணா காரணா நன்மை நல்கும் பரிபூரணா விண்ணும் மண்ணும் வளர்ந்தவனியே வேண்டுமோர் வரம் தருபவனியே நாரணா காரணா நன்மை நல்கும் பரிபூரணா சுடுகாடு சென்றேன் சுட்ட சென்றேன் அங்கப்பசி தீரவில்லையா? அகோர பசி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பசி தீர வேண்டும் என்றால் இப்படி என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன செய்வது சுவாமி? எந்த பாமர மக்களுக்கு நான் படியிருந்து வந்தேனோ அதே பாமர மக்களிடத்திலே கரத்திலே திருவோட்டை ஏந்தி அம்மா பிச்சாந்தி வருகிறேன் என்று பிச்சை ஏந்தி போக செல்கிறேன். அப்படியா? அவர்களிடம் பிச்சையை வாங்கி உண்டாவது என் அங்க பசி தீர்வதா என்று அம்மா படியான பரமன் அங்க பசி தீர்வது என்று உங்களை நாடி வருகிறேன். எனக்கு நீங்கள் தான் அன்னைக்கு வாரி வாரி வழங்க வேண்டும் தாயே. பிச்சாண்டி தன்னை கண்டு நாடகக்கலை ரசிகர்களை இது போன்ற காட்சிகள் காண்பது அரிது. காண்பது அரிது. மனிதனாக பிறந்து விட்டால் பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், கடைசியில் இறப்பது ஒரு நாள். ஆனால் பிறக்கின்ற காலத்திலே, வாழ்கின்ற காலத்திலே நாம் பாவ புண்ணியங்கள் என்பது எல்லாரும் கலந்த வாழ்க்கை என்று சொல்வார்கள். அதுபோன்று தெரிந்து தவறு செய்திருக்கலாம், தெரியாமல் தப்பு செய்திருக்கலாம். நாம் செய்கின்ற தப்பு தவறுகள் இது போன்ற நாடக காட்சியிலே நமக்கு பரியாக்கக்கூடிய ஈசன் இப்போது பிச்சாந்தி ஜெயகி என்று நம்மிடத்திலே பிச்சை கேட்கின்றார். அதனால் தங்களால் என்ற காணிக்கை அவர் மடியிலே செலுத்தி, ஐயா எனது பாவங்கள் தொலைய வேண்டும் என்று மக்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். அதனால் தங்களால் என்ற காணிக்கை இது போன்ற நாடக சபையிலே கொடுத்தால் தங்களுடைய பாவங்கள், நாம் செய்த பாவங்கள் விமோசனம் அடையும் என்பது வரலாறு. பெரிய கரங்களினால் அள்ளியிடுங்கள்.
பிச்சையாவது நான் உண்டா என் கணவருக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா? பிரமதமான கையிலே பற்றிக் கொண்டு பாவி நான் கற்று கருதுகிறேன். உனக்கு கொஞ்சம் கூட கருணை என்பது கிடையாது. அண்ணா அண்ணா மணிவண்ணா அழைத்தால் வருவாரோ என் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணா, அவர் கேட்டால் தருவாரோ பாதமிட்டோ பாதமிட்டோ Thank you.
ஆகட்டும் சுவாமி மகனே, ஜென்மம். மகனே, என்ன சுவாமி இந்த பாமர மக்களுக்கு படியடைந்தோம். அவரிடத்திலே வாங்கி அன்னத்தை ஒரு சித்தம் என் அங்க பசி பாமர மக்களின் வாங்கி அந்த அன்னப்பத்தியாகப்பட்டது எனது அங்கப்பசி தீர வேண்டும் என்றால் சுவாமி ஆபத்து வரும் பொழுது என்னை ஓட்டோட்டமாக ஓடி வந்து காப்பாற்ற போகிறார். உனது அண்ணன் என்னுடைய அண்ணன் வைகுந்த வாசன் எனது மைத்துனன் உண்மைதான் சுவாமி எனது அங்கப்பசி தீர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சுவாமி வைகுந்தா செல்ல வேண்டும். விடையேறும் நடராஜனே
ஈசனை குறித்து தவம் செய்தான். ஆனால் அந்த வரமாகிறானே ஆரவத்தோடு சிவனை ஏசினான். ஜெயமதாசுரன் சிறசிருக்கக்கூடிய கங்காதேவி ஆடவம் கொண்டு என்ன செய்தான்? ஜெயமதாசுரன் கங்காதியை பிடித்து இழுத்து அடித்து உதைத்து சிறையில் தள்ளிவிட்டான். உடனே என்னுடைய தந்தை என்ன செய்தார்? அதாவது சத்திய உலகத்தில் இருந்து கைலாயம் வந்தார் தரிசிக்க வேண்டும் என்று சற்று நேரம் அயர்ந்தார். பஞ்சமகசாவின் தந்தை காண்பிக்க உடனே பார்வதா தேவி கோபம் கொண்டு கணவனத்தில் தெரிவிக்க இவருடைய தாத்தா என்ன செய்தார்? நேராக ஓடி வந்து ஐந்து சிறசிலே ஒரு சிறுசை கிள்ளி எறிந்தார். அவர் இப்போது பித்து பிடித்து பைத்தியமாக அலைந்து இடுகாட்டிற்கு ஓடுகின்றார். இதை அறிந்த பாட்டி அழுகின்றார்கள். என்ன செய்வது? இங்குதான் கலகம். ஏனென்றால் இந்த உண்மை என் தாத்தா வைகுண்டவாசன் யார் நன்மையை காத்து தீமையை அழிக்கக்கூடிய ஒரு பாமர மக்கள் தன் குஷிலே வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் வைகுண்டவாசன் என்னுடைய பாட்டன். இருந்தாலும் இந்த விஷயத்தை நேராக வைகுண்டம் செல்லுவோம். என் தாத்தா இடத்திலே தெரிவித்தால் இதற்கு தகுந்த மார்க்கம் கிடைக்கும். இப்போதே செல்லுகின்றேன் வைகுண்டம். என்னுடைய தாத்தாவை சந்திக்கின்றேன். எம்பெருமானாக காட்சியளித்து அனைவரையும் காத்து வருகின்றேன். இருந்தாலும் யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் சிவராஜிகளே மிகவும் புனிதமான பிறவி எதுவென்றால் அதுதான் மனித பிறவி. ஏன் ஆடவ பிறவி புனிதமான பிறவி என்றால், நாம் போன ஜென்மத்தில் 1000 கோடி புண்ணியம் செய்திருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் ஒரு ஆடவனாக பிறந்திருக்க இயலும். அப்படி என்றால் நாம் போன ஜென்மத்தில் 1000 கோடி புண்ணியம் செய்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஜென்மத்தில் ஆடவனாக பிறந்து விட்டோம். அப்படி ஆடவனாக பிறந்ததற்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும். என்ன நன்மை செய்யலாம்? நாம் பிறந்த இந்த தாய் திருநாட்டிற்கு நன்மை செய்து பார்க்க வேண்டுமா? தாய் திருநாட்டிற்கு நன்மை செய்யலாம் என்ற எண்ணங்கள் நம் மனதில் ஏராளம் இருந்தாலும் நாம் ஏழ்மை குடியிலும் பிறந்திருக்கலாம். அப்படி நாம் ஏழையாக பிறந்த நாம் இந்த தாய் திருநாட்டிற்கு நன்மை செய்ய நம்மால் இயலவில்லை. போகட்டும், அதிலும் புனிதமான பிறவி கடைசி பிறவி. இந்த பிறவிக்கு மேல் பிறவி இல்லை. இதுதான் 7வது பிறவி. அப்படி பிறந்து விட்டோம். இந்த தாய் திருநாட்டிற்கு நன்மை செய்ய வேண்டியதெல்லாம் பிறந்த இந்த சிற்றூருக்காக நன்மை செய்து பார்க்க வேண்டுமா? இந்த சிற்றூருக்கு நன்மை செய்யலாம் என்ற எண்ணங்கள் நம் மனதில் ஏராளம் இருந்தாலும் விடுவார்களா? யார்? உற்றார், உறவினர், சுற்றத்தார் அனைவரும் நம்மை தடுத்து விடுவார்களாம். காரணம் என்ன? இவன் இந்த சிற்றூருக்கு நன்மை செய்து விட்டால் பெரியவனாக வந்து விடுவான், தலைவனாக வளர்ந்து விடுவான். அப்படி என்று எண்ணம் கொண்டு முதலில் நமக்கு எதிரி யார் என்றால் நம் சுற்றத்தார் தான். நம்மை தடுத்து விடுவார்கள். போகட்டும், அதில் இந்த பிறவி இருக்கின்றதே கிடைக்கத்தகாத பிறவி ஒரு ஆடவ பிறவி. தாய் திருநாட்டிற்கோ
நாம் பிறந்த இந்த சிற்றூருக்கோ நன்மை செய்ய வேண்டியதில்லை. செய்யலாம். எப்படி? நாம் தொட்டு தாலி கட்டிய மனைவிக்காவது அல்லது நமக்கு பிறந்த மக்களுக்காக நன்மை செய்து பார்க்க வேண்டுமா? அப்படி செய்தால்தான் 1000 கோடி புண்ணியம் செய்து ஆடவனாக பிறந்ததற்கு நன்மை பயக்கும் என்று உரைப்பார்கள். ஆனால் மனிதனாக பிறந்து விட்டோம். இதோ இருக்கும் மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் ஒரு அறிவு, நண்டு நத்தைகளுக்கெல்லாம் 2 அறிவு, பறக்கும் பட்சிகளுக்கெல்லாம் 3 அறிவு, ஆடு மாடுகள் இருக்கின்றதே விலங்கினங்கள், இதற்கெல்லாம் 4 அறிவு. 5வது அறிவு நமக்கு வைத்து படைத்தார். ஏன் தெரியுமா? இந்த பிறவி கடைசி பிறவி, இந்த பிறவி நன்மை செய்தால் அவன் வைகுந்தம் வந்து சேருவான் என்று எம்பெருமான் ஆகியாம் 5 அறிவு வைத்து படைத்தோம் ஆடவருக்கு. ஆனால் அந்த அறிவு போதவில்லை. காரணம், நம் பெற்ற தாய் கண்ணு கெட்டாத தொலைல போனா கூட இவன் பார்த்து சொல்லுவான். இருந்தாலும் பகவான் சொல்லக்கூடாது, ஒரு வார்த்தை சொல்றேன், சோப்பர் பெகர் போகுதுப்பா. யாரு? பெற்ற தாயை பார்த்து வரைக்கும் கண்ணு கட்டாத தொலைவுல போறாங்க அந்த அம்மா. அப்ப இவனுக்கு இந்த அறிவு போதாது அப்படி என்று எம்பெருமான் இந்த பிறவி எடுத்து விட்டார்களே, இந்த அறிவை 5 அறிவு வைத்து மனிதன் வாழ இயலாது அப்படி என்று எம்பெருமானுடைய அறிவு, பகவானுடைய அறிவு 10 அறிவு. இதுதான் நமக்கெல்லாம் 6வது அறிவு. ஆனால் எம்பெருமான் அழைக்கின்றார். எப்படி? யானை முதல் எறும்போரை 84 லட்சம் சிவர் ஆகியெல்லாம் குச்சிக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம். பகவானுடைய அறிவை நாம் பகிர்ந்து மனிதனுக்கு அழித்து விட்டோம். இருந்தாலும் நமக்கு அறிவு எங்கு மங்கி விடுமோ? அப்படி அறிவு மங்கிவிட்டால் ஏதாவது தவறு நேர்ந்தால் இந்த உலகம் அழிந்து போகுமா? அதனால் எம்பெருமான் அழைக்கின்றார். என்னவென்று, மனிதனுக்கு 6வது அறிவு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மட்டும்தான் இருக்குமா. மீதி நேரம் அவரு எம்பெருமானிடமே போய் சேர்ந்து விடுமா. அதனால் அந்த 8 மணி நேரம் இந்த பகுத்தறிவானது ஒட்டி கொண்டிருக்கும் தருவாயிலே மனிதன் ஒருவன் நன்மை செய்வானால் அவன் சொர்க்கம் வந்து சேருவான். அதுதான் வைகுந்தம். அப்படி நாம் 6வது அறிவு வைத்து படித்தோம். அந்த அறிவு இருக்கும் வரை ஒருவன் நன்மை செய்தே தீர வேண்டும். செய்கிறான். இப்பொழுதும் பாமர மக்கள் அனைவரும் நன்மை செய்கிறார்கள். யாவரும் தீயவர்கள் இல்லை, யாவரும் கொலைக்காரர்கள் இல்லை, யாரும் நல்லவர்களும் அல்ல. காரணம், 8 மணி நேரம் பாருங்க. யாராவது ஒருவன் பெரியவர்களை பார்த்தால் வணங்குவான், வாங்க சாமி கும்பிடுவான். அந்த 8 மணி நேரம் பகுத்தறிவு போயிட்டா தண்ணி குடிச்சிட்டு தகராறு பண்ணுவான். அதே மனிதன் தான். ஒரு மனிதன் வாங்க ஐயான்னு கூப்பிடுவான். அந்த 8 மணி நேரம் கழிச்சுட்டா எங்கடா போறேன்னு கேட்பான். அப்ப பகுத்தறிவு இருக்கு மட்டும் நன்மை செய்ய வேண்டுமா? அப்படி செய்வதற்காக எம்பெருமானாகிய நாராயணன் எடுத்த அவதாரம் 10. அந்த 10 அவதாரத்திலே முதல் அவதாரம் பட்சமாக தோன்றினாராம். இருக்கு யசூர் சாமான் சொல்லக்கூடிய 4 வேதத்தையும் அபகரித்துக் கொண்டு ஆழியாகிய சமுத்திரம் போய் சேர்ந்தான் படுவாவியாகிய சோமகாசூரன். அப்படி சோமகாசூரனை கொல்ல வேண்டும் என்றால் எம்பெருமான் எத்தனையோ அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் மச்சமாக பிறந்தார்? மீனாக ஏன் பிறந்தார் தெரியுமா? மீன் என்பது அள்ளும் பகலும் 60 நாளிலும் அதுக்கு ஒரு இடம் அமர தெரியாது. அது அறிவற்ற ஜீவன். ஆனால் அதனுடைய உழைப்பை பாருங்க. கண் இமைக்க தெரியாது, ஒரு இடமும் அமர தெரியாது, அதற்கு உறக்கம் என்பதே கிடையாது. அதனால் எம்பெருமான் கிரேதா யுகத்திலே முதல் அவதாரத்திலே 10 அவதாரத்திலே முதல் அவதாரம் பட்சமாக தோன்றினார். இந்த கலியுகம் பிறக்கப் போகின்றது. கலியுகத்தில் நன்மை செய்தால் ஆடவனாக பிறக்கப் போகின்றார்கள். அப்படி ஆடவனாக பிறந்த மனிதன் நன்மை செய்ய வேண்டும். அப்படி என்றால் நாம் எந்த அவதாரம் எடுத்திருக்கின்றோமோ அந்த அவதாரத்தை பார்த்து அவர்கள் திருந்த வேண்டும். அப்படி என்பதற்காக முதல் அவதாரமாகத்தானே மீனாக பிறந்தோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மீனெல்லாம் தூண்டி போட்டு புழு வச்சு ஏமாத்தி பிடிச்சு தின்னு பாவத்தை சேர்க்கிறோம். அப்ப எம்பெருமான் எடுத்த அவதாரத்தில் பலனற்று போய்விட்டதாம். அப்படி இருந்த எம்பெருமான், ஆனால் உலக நாயகன் நெடுநாயகன் இந்த எம்பெருமான் ஒரு 5 வயது சிறுவனை பார்த்து பயந்தாராம். அந்த சிறுவன் யார் தெரியுமா? அவன் தான் பிரகலாதன். அவன் தந்தையாகிய இரண்யகசிபு இந்த உலகம் உள்ளளவும் இந்த ஆகாயம் பூமி உள்ளளவும் நான் இரவாமல் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டான். யார? நான் உன்னை கோரி. அவன் உரைத்தான், அப்பா பிறப்பு இருந்தால் நிச்சயமாக இறப்பு இருக்கும். ஆனால் அதை விடுத்து வேறு ஏதாவது வரம் கேள், நான் தருகிறேன் என்று உரைத்தான். அப்பொழுது இவன் சூட்சமாக வரம் கேட்கின்றான். யாரு? இரண்யன். எப்படி கேட்கின்றான்? ஐயா, அப்படி ஒரு காலம் எனக்கு இறப்பு என்று நேருமானால் நான் இரவிலும் பகலிலும் இரவாமல் இருக்க வேண்டும், ஆகாயத்திலும் பூமியிலும் இரவாமல் இருக்க வேண்டும், எந்த ஆயுதத்தாலும் எந்த மிருகத்தாலும் நான் இரவாமல் இருக்க வேண்டும், உள்ளிலும் வெளியிலும் நான் இரவாமல் இருக்க வேண்டும். அந்த வரம் அளித்தால் போரும் என்று உரைக்க அவன் வரம் அளித்து விட்டார் நான்முகன். ஆனால் வரம் பெற்று விட்டோம். அப்படி என்று
33 தேவனெல்லாம் அடித்து சித்திரவதை செய்து நான் தான் தெய்வம், இரண்யனே தெய்வம், இரண்யாய நம என்று யார் ஒருவன் உரைக்கவே அவனை கொண்டு விடுவான். அப்பேற்பட்ட சட்டத்திட்டத்தோடு வாழ்ந்திருந்தான் இரண்யன். கொல்லாத அக்கிரமம் செய்கின்றான். அந்த நேரத்தில் இப்ப நம்ம ஒரு பழமொழி வச்சிருக்கிறோம், என்னவென்று தெரியுமா? பகையாடி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணுமா? அது கெட்டது யார் தெரியுமா? முதல்ல எம்பெருமான். ஆனால் இவன் வரம் பெற்று விட்டான், எப்படியாவது இவனை அழித்தே தீர வேண்டும். அப்படி என்று இந்த எம்பெருமான் ஒரு அவதாரமாகத்தானே தோன்றினாராம் பிரகலாதன் லீலாவதி வைத்து. அப்படி லீலாவதிக்கு பிறந்த குழந்தையானது அல்லும் பகலும் 60 நாளையும் நமோ நாராயணனை தவிர வேறு ஒன்றும் தெய்வம் இல்லை அப்படி என்று உரைக்க இரண்யன் கேட்கின்றான், படுவாவியாகிய பிரகலாதனா, என் பிள்ளையாக பிறந்து விட்டாய், இருந்தாலும் உன்னை விட்டு விடுகின்றேன். ஆனால் நாராயணன் நாராயணன் என்று உரைக்கின்றாயே, அந்த நாராயணன் எங்கே இருக்கின்றான்? காற்று என்று உரைக்க இப்போதுதான் உரைக்கப் போகிறான். என்னவென்று எம்பெருமான் நினைக்கின்றார். இரவிலும் பகலிலும் உள்ளிலும் வெளியிலும் பகலிலும் ஆகாயத்திலும் பூமியிலும் இல்லாமல் வரம் பெற்று விட்டால் இப்பொழுது அவன் இரண்யன் கேட்கின்றான், உன் நாராயணனை காட்டு என்று. இவன் எங்கு காட்டுவோடு என்று திகழ்ச்சி நின்றார் எம்பெருமான். அப்பொழுது உரைக்கின்றான் எம்பெருமான், என் நாராயணன் விண்ணிலும் மண்ணிலும் எல்லிலும் வெண்ணையிலும் எங்கு வேண்டுமானாலும் இருப்பான் என்று உரைக்கின்றான். அப்பொழுதுதான் கேட்கிறான், படுவாவியாகிய பிரகலாதனா ஒரு இடத்தை காட்டு என்று. அப்பொழுது உரைக்கின்றான், இதோ இருக்கும் மணிமண்டம் இருக்கின்றது, இந்த துஜகம்பத்திலே என் நாராயணன் இருக்கின்றார் என்று உரைக்கின்றான். அப்பொழுதுதான் அந்தி சாயும் நேரம். இப்ப நம்ம சொல்லுமே இரண்ய வேலை. அப்பொழுது அந்தி சாயும் நேரம், இரவும் பகலும் ஒன்று சேரும் நேரத்தில் இவன் காட்டுகின்றான். ஆனா அங்கிருந்து மனிதனாக வந்தாலும் கொல்ல இயலாது, மிருகமாக வந்தாலும் கொல்ல இயலாது. அதனால் நர உடல் நரசிம்ம முகத்தோடு படாரென்று கம்பத்திலிருந்து வெடித்து வெளியே வந்தேன். வந்த இடத்திலே பார்க்கிறேன், ஆகாயத்திலும் பூமியிலும் இல்லாமல் மடிமையிலே கிடைத்து உள்ளிலும் வெளியிலும் இல்லாமல் வாயிற்படியிலே அமர்ந்து இரவும் பகலும் இல்லாமல் அஞ்சு சாயும் நேரத்திலே அவனை கொண்டேன். நான் தம்பியோடு நீ என் தன்னுடல் மாய்த்தேன். வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இருந்தாலும் மகாலட்சுமி பார்க்க வேண்டும். மகாலட்சுமி கஷ்டப்படும்
யார் தெரியுமா? வைகுண்ட ஸ்ரீமன் நாராயணுக்கு மனைவியாக மகாலட்சுமி என்று சிறு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இப்போது சுவாமியை பார்ப்பேன். சுவாமி மகாலட்சுமி சுவாமி பாதம் பணிதி மலர்பாதும் பணிதே மலர்பாதும் பணிதே மகாலட்சுமி வாழ்த்துக்கள் சுவாமி. மகாலட்சுமி சுவாமி நீ கருள்ளளவும் கடல் இருளளவும் கருள்ளளவும் கடல் இருளளவும் மகாலட்சுமி சுவாமி ஏன் ஒரு மனிதனும் மனிதன் போல் வாழ கடவாய் உழைக்கின்றோம் என்றால் ஒரு மனிதன் மனதில் என்ன நினைக்கின்றானோ அதுதான் அவனுக்கு வாழ்வு. உழைப்பான். கடவுள் என்னையா புரி படைச்சாரு கிடையாது. அவன் நற்கதியோடு இருக்க வேண்டும் என்றுதான் படைக்கிறார். ஆனா நம்ம தான் நினைக்கிறோம் எதிரிக்கு பள்ளம் வெட்டலாம், நம்ம பள்ளம் தானே கட்டிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு மனிதனும் மனதில் என்ன நினைக்கின்றானோ அதுபோல்தான் வாழ்க்கை அமையும். அதனால் உன் மனம் போல் வாழ கடவா. அல்லும் பகலும் 60 நாளும் எம்பெருமான் எங்கே இருக்கிறார்? இருப்பார் கடலில். அதாவது நீரின் மேல் நடக்க இயலாது. பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். அப்ப நீரின் மேல் பாம்பு இருக்கிறது, பாம்பின் மேல் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார், உறவி கொண்டிருக்கிறார். அப்படி என்று உலக மக்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எம்பெருமான் ஒரு சனம் உறங்கிவிட்டால் இந்த உலகம் வழிந்து போகும். அதனால்தான் அவருக்கு உறக்கம் வர இயலாது, வரக்கூடாது. அப்படி என்பதற்காக நீரின் மேல் நாகம், நாகத்தின் மேல் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கின்றார் உறங்காமல். ஆனால் எதற்காக உன்னை காண வேண்டும் உன் மனதில் கருத்து. ஆனால் எம்பெருமான் உலக நாயகன் யானை முதல் எறும்புவரை 84 ஜீவராஜெல்லாம் தன் குட்டிக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதாவது நான் ஒரு தாய் கடவுள் அப்படி என்று உலக பாமர மக்கள் எல்லாம் முன்னோக்கி சொல்லி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எண்ணம் அப்படியா சுவாமி? சுவாமி தேன் துளி கரும்போ கனியோ கவிதை சுவையோ
நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியம் பாடி வெல்லே ஆனந்தமானந்தம் என் சொல்லே வலே வலே சந்தோஷமா இருக்கிறீங்க. ஒன்றும் குறையில்லப்பா. நாரதா சந்தோஷமாக இருக்கின்றோம். ஆனா சந்தேகத்துல இருக்கிறோம். தாத்தா என்ன தாத்தா அப்படி சொல்றீங்க? அல்லும் பகலும் மருதநாளையும் என்ன வேலை? ஆமா உலகமும் ஆமா சஞ்சாரம். ஆமா மூணு வேலை. கண்ணிமைக்கு நேரத்தில் மூணு உலகத்தை அதிகாலையில் ஓட்டமாக ஓடி வந்தாய். தாத்தா நான் உலகத்தை வலம் வரப் போகிறேன். ஆமா அவனை ஒரு வேலையில் வாழ்த்துங்கள். ஆமா நான் வாழ்த்தளித்தான். போன வழி தெரியல, மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறேன். காரணம் இருக்கின்றது. தெரியும் யார் தலைக்கு தாம்பூலமோ. தாத்தா தாத்தா சொத்து யாருக்கு சொந்தம்? உள்ளே கூட இல்ல, பேர்ல தான் எடுத்து போய். ஆமா அதனால இப்ப தாத்தா சொத்துல இடம் பிடிக்க வந்திருக்கிறேன். ஆமா தாத்தா நான் காரணம் இல்லாமல் வர மாட்டேன். ஆமா ஆமா தெரியுண்டா தாத்தா. அப்படியோ யார் தலைக்கு தாம்பூலமோ. ஆமா நீ நினைச்சிருக்கிற. தாத்தா தாத்தா ஆபத்து.
பச்சல ஆபத்து ஆபத்து என்னமோ தெரியல. ஆபத்துனாலுமே நம்மளுக்கு அது என்ன ஆபத்து தாத்தா நீங்களே பயப்படலாமா? ஆபத்துனாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஆபத்தா இல்ல வாபுத்தா இல்லைங்க. அது நம்மளுக்கு ஆகாத. தாத்தா இப்ப சொன்னீங்களே ஆ எங்க பேர் இல்லையும் ஆ அந்த வார்த்தை நம்மளுக்கு ஆகாத போகுது. அது அதுதான் இப்ப நான் எங்க இருக்கேன். நான் பின்னாடி கொள்ளுங்கல்ல பின்ன நீங்களே பயப்படலாம். வாங்க தாத்தா இப்படி இல்லப்பா தாத்தா, நம்ம குடும்பத்துல ஆபத்து தாத்தா. என்ன நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பம் உங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு தெரியுது. நம்ம தாத்தா ஆனா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா தாத்தா. தாத்தா ஏன் சும்மா இருக்கிறாரு? ஏதாவது ஒரு வேலை இல்ல கொடுத்து தாத்தா. உனக்கு தெரிஞ்சுதான்டா இது. தாத்தா அங்கு நீ சென்றால்தான் உங்களால் தான் அந்த காரியம் முடியும். யாருக்கே காரியம் அதான் இப்ப 8வது நாள்ல முடிக்கணும். இல்ல தாத்தா. 11 13 13 13 ஆமா தம்பி தாத்தா காரியம்னு சொல்ற. அந்த காரியம் அந்த காரியம் இல்ல தாத்தா. கொலகாரில போய் வச்சுக்கலாமா? இது சுபகாரியம். சுபகாரியம்னா கோயில தான் வைக்கணும். ஆமா தாத்தா. சரி, கோயில்ல தாத்தா சிவசங்கராபுரி கோட்டை ஆளக்கூடியவர் அவன் தான் ஜெயமதா சூரன். தாத்தா சோற அவன் எடுத்துட்டு போட்டேன். கட்டு மரியாதை இல்லை அவனுக்கு என்னடா? தாத்தா சோற எடுத்து அவன் வீட்டுல இருக்க போறான். உங்க மச்சான் யாரு? யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாது வாரி வரக்கூடிய முக்கன் படுத்த பரமதாரி. ஆமா யாரு? உங்க மச்சான் தானே? சிவ ஈசன் உங்க அண்ணன். ஆமா யாராக கைலாயம் சென்றா வர வாங்க இருக்காங்க. ஆமா ஆமா தாத்தா. ஆமா ஆமா அடியோட போயிருக்கான் பாரு. அதானே. ஆமா இவன் இவன் கேட்கணும் அவன் கொடுக்கணும். ஆமா சரி. அப்படி வரமாக சென்றான். கேட்ட வரத்தை என்ன செய்தார் உங்க மச்சான்? என்ன பண்ணாரு? கொடுத்துட்டார். ஆனா ஆரவத்து எனக்கு ஒரு சந்தேகம் தம்பி. ஏன் தாத்தா? அந்த அளவுக்கு கொஞ்சம் அறிவு இருக்காது அந்த அரக்கர் கூட்டத்துக்கு. நம்ம வாழ்ந்த மாதிரி இருக்கிறோம். சரி தேவ குணத்துல இருக்கிறான், அரக குணத்துல இருக்கிறான். சரி. அரக குணம் உள்ளவனுக்கு தேவ குணம் உள்ளவன் சொல்லுவான். ஆனா அந்த புத்தி அவன் கேட்க மாட்டான். ஆனா அவனுக்கு அறிவில்லாதவனுக்கு வழிகாட்டி அனுப்பிச்சானே அவன் யாராவது நல்லவனா தான் தாத்தா இருக்கணும். சத்தியமா நான் கிடையாது. நான் கிடையாது. ஆனந்த தம்பி என் தலையை அடிக்க போற. நான் கிடையாது. சத்தியமா செய்ய போற. உனக்கு சத்தியம் தயிர் சாதனை இல்ல தாத்தா, அது நானா சொல்லிருப்பேன். அப்படி சென்றான். சரி. உடனே வரவாக்கிய உடனே ஆணவத்தோடு ஏசினா ஜெயவதாசூரன். போன்னு சொல்றது நீ இல்ல. நான் இல்ல தாத்தா. சத்தியமா இல்ல தாத்தா. அதனால சிரசில் இருக்கக்கூடிய கங்காதேவி கலா 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 கோபம் பிறந்தது ஜெயமதாசூரனுக்கு. என்ன செய்தான்? உங்க மச்சான் சிரசில் இருக்காங்களே அம்மா கங்காதேவி அம்மா அந்த பாட்டி சிகை பிடித்து இழுத்து அடித்து உதைத்து சிறைச்சாலை போய் சிரமிக்கணும். வேற வழியே கிடையாது. ஏன் சதியும் பதியுமா அரண்மனையில உல்லாசமா இருக்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு துரும்ப கிள்ளி போடணும் வந்துட்டான். தாத்தா அது உண்மை தாத்தா. அது உங்களால தான் முடியும். ஏன்னா நீங்க சென்றாலும் அந்த காரியம் நடக்கும். சுபகாரியம். இங்க நாங்க இருக்கிறோமே. ஆமா. எதுக்கு அவங்கிட்ட போய் ஒன்னு ரெண்டு வாங்கிக்கணுமா? இல்ல தாத்தா உங்களால முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்களே தெரியாது. சிராச்சாரியம் கங்காதேவி நீங்க மீட்டுட்டு வரணும். காலையில கங்கைக்கு சிவகங்கை திருமணத்தை நம்ம கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். சுபமா உங்களால தான் முடியும். சிவகங்கை திருமணம் பண்ண வந்துட்டீங்க. ஆமா பண்ணிக்கிறீங்க. பண்ணிதான் தாத்தா. இன்னும் நெருக்கமா இருக்குது. இன்னும் ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சுட்டு போயிடு. ஆமா பரவாயில்ல. தாத்தா பேசுறதுக்கு நேரம் தாத்தா. ஆபத்து வந்து தாத்தா கிளம்புங்க தாத்தா. என்ன பண்ணா? ஆமா சிறைச்சாலையில இருக்கிறாங்க. அவ என்ன பண்ணி சிரிச்சா? ஆணவத்தோடு சிரித்தார் கங்காதேவி. பெண்களாக பிறந்து விட்டால் ஆமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆண்களுக்கு. அப்ப பெண்களாக பிறந்து விட்டால் அச்சமும் மனம் ஞானம் பயிர்ப்பு குணத்தோடு வாழணும். ஆமா அது ஏதாவது ஒரு குணம் தவறிட்டாலும் ஆமா சிக்கல வந்து கண்டிப்பாக இதுதான் உண்மை. இதானே உண்மை. ஆமா அப்ப அவ சிரிச்சது தப்பு தானே? அது உண்மைதான். அவள் சிரித்தது தவறு. அவ இப்ப சிறைச்சாலையில இருக்கிறா. ஆமா நமக்கு என்ன? நம்ம வேலை பார்க்கணும். சரியா போச்சு தாத்தா. அவள் சிரித்தது தவறாக இருந்தால் அவை அடக்கத்தோடு வாழ வேண்டும் தம்பி. நமக்கு எதிரி யாரு தெரியுமா? முதல் எதிரி யாரு? வேற யாரும் கிடையாது. முதல் எதிரியே இந்த நாக்குதான் நமக்கு எதிரியே. வா என்று சொல்வது நாக்குதான். வாடான்னு சொல்றது நாக்குதான். அப்ப எதிரி யாரு? இப்ப அவன் சும்மா இருந்திருக்கலாம். சிரிச்சிட்டா. ஆணவத்தோடு சிரித்தா. விதிவாசம் யாரை விட்டது? ஆமா. அதனால அதிவிரைவாக சென்று ஆமாங்க சிறை மீட்க. ஆமா கங்காதேவி அம்மா சிறை மீட்டு கொண்டு வரணும். நாங்க வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? நானும் வரட்டுமா? சரி ஓம்பரியம் ஓம்பரியம் வாங்க. ஆடி வரும்
வா காதல குருமி இருந்தா புச்ச விட்டு நோட காதல் தான் குச்சி விட்டு நோடுங்க. வேற நீ வேற எங்க விடுவா அது ஏய் அட பாவியா நான் இப்போ பண்ணேன் எதுக்கு இப்ப பாவிங்க வேணாண்டா. கவுண்ட் அடிச்சு தூங்குறா எத்தனை காலம் நான் இப்படி சித்திரவதை அனுபவிப்பது பாவி. நீ கங்கா தானே ஆமா. பேயினா பேரால் தானே ஒட்டி அந்த மலாடை போட்டு காஞ்சி போய்க்கிறான் இப்ப எட்டு கொட்ட போய் பெயராங்க அட பாவி. என்ன ஒரு வாரமாக சுடுன்னு போச்சுவாக்கா. நச்சு நேரம் பெயரால் தானே கஷ்டப்பட்டு போடணும். என்ன உன் ஜவுத்து பெயரன்ற உன் ஜவுத்து காஞ்சிடுறன்ற என்ன பேசணும் ஒரு வீட்டுல இருந்தாலும் இருக்கலாம் அழுவுற வீட்டுல இருக்கக்கூடாது எப்ப மொய்யும் ஆயிடுங்க அட பாவி. என்னுடைய சுவாமியானவர் வரமாட்டாரா? எப்படி வருவாரு என்னை சிறை விற்க மாட்டாரா? எப்படி சாண்டி டேய் எப்படி வருவாரு உன்னை புடிச்சு இழுத்த உடனே அவன் வீட்டு கடாச்சு போயிட்டான் அவன் ஆம்பதியா ஐயா வலிக்குதுடா. ஓ எடு 1000 அப்பா இருக்கிறத மொத்தத்தையும் சுத்தி வச்சுக்கிறேன் நீ இது வேணும் அது வேணும் ஏண்டியா ஒரு பொம்னாடி கூட மாட்டேன் நீ ஏண்டி ஊரு பட்டையதான் எடுத்து போற அது கூட காட்ட பிச்சு பூச்சிட்டாமா எண்ணெய ஓகே ஓ நீ சொல்வதெல்லாம் செய்ய வேண்டுமா? உட்காரு நான் என்னுடைய கடமையா? ஓடு டேய், நீ நினைக்க என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? யார சொல்லி ஆசுங்க நம்பர் ஆசுங்கிறா அண்ணா அண்ணாவா எப்பொழுது வருவீரோ? எங்க வருவ? இந்த சிறைச்சாலையில் நான் சித்திரவதை அனுபவிக்கிறேனே அண்ணா. முடியாதா உட்காருங்க அடி குண்டங்க ஐயோ, அட பாவி. எங்க ஓடி நான் போய் கூட போறான் ஓடி டூடு வர நிலைங்க ஏன்டா? ஓ எழுந்துக்கணும் உட்காரணும் முடியாதுடா. முடியாதா ஒட்டியார மலாட்ட காஞ்சி போச்சு அங்க போய் பெய்யினாலும் பெய்ய மாட்டா எப்படி ஒரு அரைப்படி பெய்வியா அண்ணாட போய் வந்துருப்பாரு என்றும் திளையான என் தெய்வம் வேண்டாதையா. தன்னாலே மனமீட்டும் பலராதையா. பேசாதையா சரகான மலர் மீண்டும் மலராதையா. என்றும் திளையான என் தெய்வம் வேண்டாதையா. தன்னாலே மனமீட்டும் பலராதையா. கணவான
ஆமா. டேய், தினேஷே, அவ பூணு ஊதுனாலும் ஓடிட போறேன். நான் அப்பேற்பட்ட ஆளா? என்னடா ஒரு ரூபா ஊத்தி வச்சு மாதிரி இருக்கிற, என்னடா பேசுறீங்க? உட்காரு. இப்படி இங்கே உட்காந்து கவலை இருக்கும். ஜாக்கிரதை, ஓடிட போற அந்த பக்கனா. எப்படி பாத்துக்க மட்டும் நீ பாக்குற பார்வை எப்படிப்பட்ட பார்வை? மகாலட்சுமி, அவன் சிறைச்சாலை வந்து விட்டோம். ஆமா சுவாமி. உனக்கு மேல ஒரு பெரிய ஒரு பல பேர் என்ன? யாரு? தூங்கக்கூடிய சக்தி கொடுப்பாரு, மூதேவி. அப்ப மூதேவியை வரவழைத்து இவர்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டணும். அப்படியா? உயிர் ஊட்டணும்னா மூதேவி ஊட்டணும்னா அவங்க உயிர் செத்த பாவனையா தான் இருப்பாங்க. அப்படி என்றால் அந்த கதவை உடைத்து தங்கையை மீட்டு கொண்டு சென்று விடுவோம். அனைவருக்கும் மூதேவி விடுவோம். ஆமா ஆமா. அண்ணா அண்ணா, இப்பொழுதாவது உங்களுக்கு மனமாடல் தங்கை படம் பார்த்து இறங்கி விட்டதா? ரொம்ப பேசணும்னா வந்துருவோம். அப்படியா? சீக்கிரமாக. சரி சரி, ஒரு படகு போகலாம். நம்ம கங்கர போனக்கா யாருக்கு கட்டி அணைத்திட காரிகையாலை கண்டு மாறலாம். கட்டியணைத்திட காரிகையாலை கண்டு வரலாம். அவளை அடிக்கடா என்னடா சிறைக்கதவை திறந்திருக்கிறது. சிறை காவலர்கள் அத்தனை பேரும் உறக்கத்திலே இருக்கிறார்கள். என்ன தாள் திறந்து இருக்கிறது. சிறையில் இருந்த கங்காவை எந்திருப்பா பகம் வந்துக்கிறாரு. தூக்கல்ல யாருன்னு தெரியல கண்ண. யாருப்பா கண்ண? தாய் காவலர்களே, லாடம் கட்டுற மாடா. காவலர்களே எழுதிருக்குதா? அந்த பெரிய பொண்ணு மூசி நினைக்குது. அப்புறமா வந்து பெரிய பொண்ணு எத்தனை அந்த தொங்க தாரி தூங்குதாங்க. எந்த கடையும் விற்க மாட்டான். எங்க கட்டுக்கிறான். என்ன மூதேவி அண்டி இருக்கிறது. இந்த இடத்திலே மூதேவி வந்திருக்கிறார் என்றால் அப்படியானால் ஏதோ சதி நடந்திருக்கிறது. மூதேவிக்கு உடையவன் யார்? அந்த நாராயணன். அந்த நாராயணன் செய்திருக்கிறார். அப்படியானால் கங்கையை சிறையிலிருந்து கொண்டு சென்றவன் நாராயணன். உங்களுக்கு என்ன கட்டளை விடுத்து ஜாக்கிரதையாக உள்ளதா இல்லையா? கங்கையை சிறைச்சாலையில் வைத்திருக்கிற நான் மனமுடிக்க வேண்டும். கொண்டிருக்க வேண்டும். ஆமா, என் விருப்பத்திற்கு இணங்கு வரை கசையடை கொடுக்க வேண்டும் என்று கட்டளை விடுத்து போட்டு 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 போட்டுன்னு நான் ஜவுத்தி அடிச்சேன். அவ்வளவு நான் ஜாட்டியால
அப்படியான இந்த இடத்திற்கு மாயவன் வந்திருக்கிறான். ஆமா. இங்கே மூதேவி அண்டி இருக்கிறார் என்றால் மூதேவிக்கு சொந்தக்காரன் யார்? நாராயணன். இந்த நாராயணன். ஆமாங்க. அந்த நாராயணன் உங்க அத்தனை பேர்களுக்கு மூதேவியை கொடுத்து அந்த கங்காவை சிறையிலிருந்து விட்டு சென்றிருக்கிறான். ஆமாங்க. அப்படியானால் எப்பொழுது புறப்பட வேண்டும்? நாராயணன் ஐகுண்டா. இந்த பாவி படும் தீரத்தை பார்த்தாயா அண்ணா? பகவானே மௌனம் இது யாவும் நீதிதான். என்னுடைய கணவருக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா அண்ணா? அண்ணா அண்ணா பார்க்கடே நாராயணா
பாத்துட்டு போங்கம்மா. சொல்லுமா. ஜனார்தனா, உனக்கு தெரியாத உதவி கிடையாது. எங்களுடைய நிலைமையை பார்த்தாயா? உன்னுடைய வயிற்றுவலி பாருங்கள் அண்ணா, அண்ணா, காலி காலி அண்ணே மேகா பண்ணா கண்ணா, என்னால் உன்னை போற்றி அப்படியா? சொல்லுமா. இப்ப ஏன் அழுதுங்கண்ணும் சிந்தமாக இருக்கிறார்கள்? காரணம் என்னம்மா? என்னுடைய கணவருக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாயா? என்ன நேர்ந்தது? பாயம் பெருவனுடைய கபாலமாகப்பட்டது. ஒரு சிரம் கையிலே பற்றிக் கொண்டு பசி பசி என்று அங்க பசியோடு பித்தவை குடித்து இடுகாடு சென்று பசி தீரவில்லை. பிரமகபாலம் கையில் பற்றி கொண்டதா? பிரமண என்ன செய்தீர்கள்? ரமண என்ன செய்தீர்களா? அண்ணா, ஒரு நேரத்தில் பாமர மக்களுக்கு பணியாந்து விட்டு வருகின்றேன் பார்வதா உமையிலே என்று என்னுடைய கணவர் சென்றார். போகும் பொழுது என்ன வைத்தார் தெரியுமா? பஞ்ச முகத்தோடு சுவாமி படியளந்து விட்டு வரும்போது பஞ்சமுக சேவையோடு நீங்கள் வர வேண்டும். அந்த பஞ்சமுக சேவைக்கு இந்த உமையில் மாதவரை செய்ய வேண்டும் என்று ஒழித்தேன். ஆனால் பஞ்சமுகத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்தார். ஆனால் அடம் கொண்ட உன்னுடைய மகன் பிரம்மனாகப்பட்டவன் என்னுடைய கணவர் அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தை அமர்ந்திருக்கின்றார். என் மகன் அகம் கொண்டு. ஆமா, ஆகட்டும். அகம் கொண்ட பிரம்மனுக்கும் பஞ்சமுகம் இருப்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. பஞ்சமுகத்தோடு என்னுடைய சுவாமிதான் அமர்ந்து கொண்டிருக்க நினைத்து கூடாது என்பதற்காக இந்த மரியாதை விட்டு அந்த அகம் கொண்ட பிரம்மனுக்கும் எத்தனை நாள் கள்ளக்காதல் அப்படி என்று அவரு சந்தேகப்பட்டார். நான் என்ன படித்தேன் தெரியுமா? சுவாமி முந்தைய முதல் கடவுள் நீங்கள் படியக்கூடியவர்கள் பாராய்வது. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும்தான் பஞ்சமுகம் இருக்க வேண்டும். அந்த அகம் கொண்ட பிரம்மனுக்கு இருக்கக்கூடாது கூடாது என்று ஒரு சிரத்தை அறுத்து விட்டு வாருங்கள் என்று வருத்தி அச்சமயத்தில் அவர் சென்று அந்த பிரம்மனுடைய சிரத்தை அறுத்ததால் அவருக்கு பிரம்மத்தின் தோஷம் பிரம்ம கபாலம் ஏற்பட்டு கையில பிடித்துக் கொண்டு பசி பசி என்று துடிக்கின்றார். அங்க வாயால் உரைத்தாய் என் மகன் தெரிவித்தாய் அறுத்து விட்டார். ஒரு வாசல் இட்ட சாப ஆனால் நீ உரைத்திருக்க வேண்டும். ஆனால் மாற்றி உரைத்து விட்டாய். என் மகன் சிறுக்க அவர் கபாலம் தாங்க சாபம் படித்து விட்டது. சரி போகட்டும். இருந்தாலும் ஏதுவான வழி நான் தேர்ந்துகிறேன். அண்ணா எப்படி அண்ணா? இதோ பார், மகாலட்சுமி சுவாமி சொல்லுங்க சுவாமி. படுபாவியாகி எனது தங்கை என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்தால்? அவன் வாயால் உரைக்க அவன் கணவன் சென்று நமது குமாரனாகிய நான் மகன் சிரம் அறுத்து விட்டார்கள். நம் உள்ளம் கொதிக்கிறது, துடிக்கின்றது. ஆமா, ஏன் தெரியுமா? எரியுது. சுவாமி, என் மகனுடைய சிரம் மறுத்த படுபாவியுடைய சிரத்தை அறுக்க வேண்டும் அப்படி என்று உன் உள்ளம் கொதிக்கிறது அல்லவா? நடப்பது கிரேதாயுகம்.
திரேதா யுகத்தில் நிச்சயமாக நீ உரைத்த வார்த்தையை நான் நிறைவேற்றுகின்றேன். எப்படி என்றால் இவன் ஏழுகாக பிறக்கப் போகிறார், நான் ராமனாக பிறக்கப் போகின்றேன், பரசுராமனாக பிறக்கப் போகின்றேன். அப்படி கணவன் ஜமனுக்கு எவ்வளவு இருக்க போகிறார். ஆனால் அந்த நேரத்திலே இப்பொழுது உரைத்தால் அல்லவா என்னவென்று இவள் வாயால் உரைக்க இவன் கணவன் சென்று சிரமதிக்க, அதே போல இவன் கணவன் என்னை அழைத்து உரைப்பான். என்னவென்று தெரியுமா? மகனே பரசு, உன் தாய் சிரமரித்துவாள் என்றது. பழிக்கு பழி யாரும் விட்டு வைப்பு கிடையாது. யார் ஒருவன் தவறு செய்து விட்டாலும் தக்க தண்டனை உண்டு. இப்பொழுது இல்லை என்றாலும் அடுத்த ஜென்மத்திலாவது தண்டனை உண்டு. அதனால் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் நீதி நேர்மையோடு வாழ வேண்டும். தவறி வாழ்ந்தால் இந்த ஜென்மத்தில் பணக்காரனா இருக்கலாம், ஆனா அடுத்த பிறவில ஓடி ஏந்துவார், இந்த நாயா ஓடுவார். அதனால் நன்மை செய்ய வேண்டும். ஆகட்டும், சொன்ன மடங்கட்டும். இப்போ என்ன செய்ய வேண்டும்? நம் மகனுடைய கபாலம் பற்றிருக்கின்ற சிவன் கரத்திலே அது இறக்க வேண்டும். அப்படி என்றால் தாய் உதரம் சென்றால்தான் கபாலம் கீழே இறங்கும். அறிந்திருக்கின்றாயே வளையல், இதை உடைத்தால் இவருடைய கையில் இருந்து குருதி என்பது சொட்டு சொட்டாக ஒழுகும். குருதி என்றால் உதிரம். அந்த உதிரத்தை கலந்து தன் மகன் இருக்கும் வழியிலே தாய் பாசத்தோடு நமக்கு அன்னம் அளிக்கின்றால் அந்த உதிரத்தை வீணாக்க கூடாது. அப்படி என்று கபாலமானது தாய் உதரத்தை பற்றும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்படியா? ஆனால் என்னுடைய அன்றிருக்கிறார் மதனியால் 1000 கால சாதத்தை வடித்து மலைகளை உடைத்து நெற்றிகளில் கிழித்து அதிவரும் உதிரங்களை ஒன்றாக சேர்த்து பிண்ட சாதமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பிண்ட சாதத்தை வாழி இருக்கும் போது அதை நீங்கள் அறிந்தினால் நிச்சயமாக இந்த பிரம்மகாலம் விட்டு நீங்க விடுவது என் அண்ணன் ஆபத்தாண்டவன் என்று கூறுவதிலே தவறு என்பதே கிடையாது. எப்பொழுதெல்லாம் எனக்கு ஆபத்து நேருகிறதோ ஓட்டோட்டமாக ஓடி வந்து எம்மை காப்பாற்றுவன் உனது அண்ணன், என்னுடைய அண்ணன். உண்மைதான். இருந்தாலும் எத்தனை நாளாக பசி பசி உமைவலே என்று உரைத்தீர்கள். என்னுடைய அண்ணன் இல்லத்திலேயே உணவறிந்து விட்டு பிறகு அவரவர்கள் வேலையை நடத்தி ஆட்டு முறப்பு நான் தச்சு நடக்கும். என்னது? அவன் வீட்டுக்கு என்ன போய் கூப்பிடுறேன்? ஆட்டு பரப்பா? என்ன சொல்றீங்க? ஆடு மாடு மேய்ச்ச பையன். என் அண்ணன் ஆடு மாடு மேய்ச்சல். இப்ப யாரால நம்ம குறைகள் எல்லாம் தீர்த்தது உனக்கு? பார்வதா, குறைகள் தீர்ந்ததாக இருக்கிட்டான். கைலாயம் சொல்ல வேண்டாம், புறப்பட்டு என்னோடு வா. என்னுடைய கணவருக்கு பிரம்மகாலம் நீங்கியவுடனே கைலாயம் புறப்பட வேண்டும் உமையிலே என்று வா என்று சொல்லிவிட்டு செல்கின்றார். இருந்தாலும் இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம்? இந்த வைகுந்தம் புனிதமான சித்திரம். இந்த புனிதமான இடத்திலே அறுபட்ட திறமாவது பார்த்து திரைக்கின்றது, உரைக்கின்றது. அடியே பார்வதா, தவறு செய்தவள் நீ. மனோரன் யார், மாற்றான் யார் என்று தெரியாமல் பழிபூஜை செய்தவள் நீ. அது தெரியாமல் வார்த்தையை கேட்டு என் சிரசை இழந்தல்லவா? அது மட்டும் சில பேசுகிறேன். நீயே மும்மூர்த்தி முதல்வன். அந்த ஈசனின் பாகத்தில் இருப்பது உண்மையாக இருந்தால் அது மட்டும் என் சிரத்தை கரத்தால் தொட்டு பாரடி தொட்டு. என் கணவர் கையிலிருந்து உன்னுடைய பிரம்மகாலம் பற்றி கொண்டு எவ்வளவு லாபம் ஆட்சி படைத்தது. அதனால் என்னை பார்த்து உன்னையும் என்ன செய்வேன் தொட்டுப்பார் என்று நினைக்கிறாயா? நீ என்னடா என்ன செய்ய முடியும்? இப்போதே பார், இந்த பிரம்மகாலத்தை எடுத்து அதோ தெரியும் ஆடி என்று
நான் பொட்டுக்குள்ளே நான் மலர்ந்து இந்த உலகமெல்லாம் காத்து வரும் வீராக்காளி தேவியாடா கோண வந்தேன்டா கருமாறி வந்தேன்டா பசி ஒரு பசி ரத்தவரி ரத்தவரி உமா அவர்களை புசிக்கிறார் என்று பார்த்தால் உமா உமா முதல் இதை புசிப்போம் நம்ம கேட்ட ஆகாரம் தெரியவில்லை தெரியவில்லை அண்டமுண்ட வாயன் ஆபத்தாகாயன் உன்னையே புசிக்க குறித்து விட்டதே முரளி போச்சு சாமி. என்னன்னா
பெண்களாக பிறந்தால் வாயை வளர்த்து பார்க்க கூடாது. உண்மைதானே? காதை வளர்த்து பார்த்தா கமலாவது போட்டு அழகு பார்க்கலாம். வாயை வளர்த்தா ஊர்ல வம்புத்தாமா வந்து சேரும். அண்ணா. அதனால் ஏன் இப்படி வந்து வம்பு வந்து பசி, பசி. அதே போல சூரியவாசம் வரான்னா 7 கோபம் என்ன போய்கிட்டே இருக்குமா. அதே போல சூரியவாசன் இந்த மும்மூர்த்தி கடவுள் தரிசிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். யாரு பெரியவன், யாரு நல்லவன், யாரு கெட்டவன் அப்படின்னு பார்ப்பதற்காக வந்தான். அங்கே சென்றால் என் மகனிடம் அவன் தலையறைக்கு சாபமிட்டான். நேரம் முடித்து விட்டது. ஆனால் உங்கள் இல்லம் சார்ந்தான். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? வந்து விட்டாரே பெரிய மகான், பெரிய கான் வந்து விட்டாரு அப்படின்னு அவரை அழைத்திருக்க வேண்டும். இல்லை படுபாவி, நீங்கள் இருவரும் அவரை ஏளனமாக ஏற்றினீர்கள். அதற்காக பிடிக்க கடவாய் அப்படி என்று உன் கணவருக்கு சாபம் அளித்தார். அதை போல நீ என்ன உழைத்திருக்க வேண்டும்? பெண் பிள்ளை மௌனமாக இருந்திருக்க வேண்டும். மௌனமே வாழ்க்கைக்கு தலை சிறந்த ஒரு பெரிய கவசம். வாய் திறக்காத வாழணும். அப்படி என்றால் நீ அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தாய். நீ எல்லாம் பிடாரியாக போக கடவுது காலியாக அன்று தூரு வாசல் இந்த சாபம். இயலாது. அப்பேற்பட்ட பெரிய மகான். ஆனால் வந்ததை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அவர் செய்துவிட்டால் அதற்கு தண்டனை. சிறிது காலம் உன் கணவனை பிரிந்து அகலியாகத்தானே போக வேண்டும். இதை கேட்ட தீர்வே கிடையாதா? இருக்கின்றது. அண்ணா, என்ன தீர்வு சொல்லுங்கள் அண்ணா. என்னால பசி தாங்க முடியவில்லை. நீ தவறு செய்து விட்டாய், தண்டனை அனுபவிக்கிறாய். ஆனால் அண்ணனுக்கு தீர்வு அளிக்க வேண்டும். எப்படி மறுபடியும் நீ உமாவாக பார்வதியாக மாற வேண்டும். சிறிது காலம் ஆகும். இவ்வளவு சீக்கிரம் போய் இடபாகம் சேர இயலாது. உண்மை. ஒரு அண்ணனா ஒரு அண்ணனா அந்த அவதியை தவிர்க்கின்றேன். எட்டு அடிக்காத குறை ஒண்ணுதான். யாரு ஏன் பகவான் பாமர மக்களை பாரு. எத்தனை மாசம் கொதித்து போவார்கள். இனிமே தங்கிச்சு தங்கிச்சு எத்தனை மாசம் இது எத்தனாவது மாசம்னா இது தங்கிச்சுன்னா உடல் பிறந்த தங்கை அரடி கூட பிறந்த உடன் பிறப்புன்னு சொல்லப்பா. நீ தங்கிச்சுன்றது அங்க இருக்கும் போயிட்டு பின்ன வேற சாமி செய்யற வேலையாது இருந்தாலும் சொல்லாத தங்கை பசியா துடிக்கின்றேன். அப்படி என்றால் காராளம் மொழி பட்டணத்தை ஆளக்கூடிய வல்லாள கண்டல் இவர் இருக்கிறார்கள். அங்கே சென்றால் 12 குதிரை இருக்கின்றது. அதை உண்ண வேண்டும். ஆனா இந்த உருவத்தோடு சேர்ந்தால் அவன் அப்படியே கொண்டு விடுவான். ஆமா சும்மா இருக்க மாட்டான். அவன் பலாட்டினாச்சே ரத்த வெறி பிடிச்சவன். அதனால் அவனை பார்த்தால் சிறைச்சாதம் செய்து விடுவான். நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இருக்கும் பாமர மக்கள் அதுக்கே எல்லாம் மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி இருக்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஏகாலி சொல்லுவாங்க. ஏகாலி. ஆமா. அவர் வீட்டிலே பெண்ணாக பிறக்க வேண்டும். அந்த பெண்ணை கொண்டு அவர் செல்வாரு. அதன் மூலயமாக உன்னை ஆகாயமாக்குமாக நீ சென்று அந்த உயிரத்தை குடித்து பிறகு அண்ணா அடித்து என்னுடைய பசி தீருமா? பசி தீருமா? பேசுவதற்கு நேரம் உன்னை சமர் செய்கின்றேன். உன் உடம்பில் இருந்து
12 கால உதிரமும் இருக்கின்றேன். சோறு போடுமா அம்மா, சோறு போடுமா, சோறு நெருங்கி போச்சு, சோறு போடுமா, சோறு நெருங்கி போச்சு, கூழ் போடுமா, கூழ் போடுமா, குழம்பு ஊத்துமா, இட்லி போடுமா, அப்படி கேட்கறது கூட இட்லி போடுமா, சட்னி போடுமா, அப்ப வெறும் பொங்க கட்டியும் கூட தானே போடுங்க. வேற என்ன போடும் மாறி போச்சு. நீ? ஆமா, இப்ப பிரியாணி கேக்குறீங்க? நீ வேற ஆ. ஆரியத்தலுக்கு இப்ப எல்லாம் யாரும் கூழ் வச்சு படிக்கிறது இல்லப்பா, இப்ப எல்லாம் சிக்கன் பரோட்டா, சிக்கன் ரைஸ் ஆமா, இது மாதிரி தான். ஆண் பாக்குறீங்க. யாருப்பா? பட்டணத்துல ஆ. ஒன்னா சின்ன என் பொண்டாட்டி சின்னி. என்ன பண்றது, கஷ்ட குடும்பம். ஆமா. கொஞ்சம் ஒய்சாதான் கஞ்சி பொழுதோ உச்ச வந்தது. ஒண்ணும் இல்ல சாமி. இல்ல பொழுதோ உச்ச வந்தது. ஆ. பசிய வயிற்று அண்ணாக தரது. ஆனா கஞ்சி தந்த பாடல பசி அண்ணாக்கு தரக்குதா? வேற என்ன பண்ணா கொடுங்க இருக்குதா. அதனால வேண்டிய என் மோன் வந்தால்னா மூஞ்சி மேல காய் மூஞ்சி சொல்லிக்கிறேன். எப்படி பாரு கஞ்சா கடங்க மாற்றா. ஒரு பொண்டாட்டி கட்டின என்ன ஆச்சு? ஐஸ்காரன் தள்ளி மூட்டான். ஐஸ்காரன் பொண்டாட்டி கட்டின அவன் எக்ஸ்போர்ட் டிரைவர் தள்ளி டிரைவர். மூணாவது மெட்ராஸ்ல டவுன்ல பொண்ணு கட்டி டவுன் ஆயிடுச்சு. போய் கிடக்குறாங்க. அதனால வந்தாலும் நீதான் வாய வைக்கணும். எங்க வைக்க சொல்ற வாய? குடும்பத்துல பெரிய மனுஷன், சரி கம்பெனில பெரிய வாத்தியாரு, ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணு சண்டை போட்டு ஆம்பளை மட்டும் சண்டை போட்ட மாதிரி நீ வாய வை. வாய்க்கில வாழ வை. அப்படி சொல்ல சொல்ல வாய வைக்க உன்னமா வாய வைக்க போறா. சரி, உங்க 2 பேரும் சேர்த்து வாழ வைக்கணும். குடும்பத்துல ஒண்ணு அடங்க மாற்றா. கட்சிக்கு பாக்குறேன் முடியல. வந்தாலும் மூஞ்சி மேல காய் மூஞ்சி அதை மாதிரி எடுத்து வச்சான் பாரு. கண்டிப்பா மூஞ்ச மாட்டேங்க உடனே செய்யறேன். புறப்படு. மடக்கு. என்ன மட்டும் காப்பாத்துமா? ஆசீர்வாதத்துல 5 மணி சங்கு குடியிருப்புதான். அஞ்ச காலால் உங்க ஊர்ல மணி 5. பொட்ட பையன் தூம பையன் 4 பையன் திருட்டு என் சக்காலத்துக்கு போன என் பொட்ட பையன் எங்கத்தான் போனேன்னு தெரியல. போன இடமா இருக்கிறான், வந்த இடமா இருக்கிறான். இங்க யாருன்னா பார்த்து கேட்கலான்னு பார்த்தா கூட நீ ஒருத்தரே ஆளை காணாமே. அது ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அண்ணே வணக்கம், அண்ணே வணக்கம், அண்ணே வணக்கம். வணக்கம்மா, வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே அதான் அந்த பையனை நீங்க பாத்தீங்களா? எந்த பையன்? 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அதான் அந்த பையனை நீங்க பாத்தீங்களா? எந்த பையன்மா? நான் பையன் சொல்றேன். யார் தெரியுமா? யாரு? என் ஆம்படியா, என் புருஷன், என் மச்சான் மாமதுரையை பாத்தீங்களா?
ஒரு வீட்டுக்காரனா போய் பையன்ற ரொம்ப மரியாதை தான். ஆமா செல்ல பேரு ரொம்ப மரியாதை. ஆமா ஆ. நல்ல பொண்ணுன்னு பார்த்தா அவன் இத்தனை பேரை வச்சு இந்த மாதிரி அது அந்த மாதிரி இந்த மாதிரி சமாச்சாரம். 12 நம்ம டவுன் பஸ் ஆமா. நினைச்சு ஏறலாம் நினைச்சு இறங்கலாம். அப்படியா? அந்த பையன் ஆ. ஊருக்கு ஒரு கடனை வாங்கி வச்சுட்டு ஆ. எல்லாத்தையும் நான் போய் கடிக்கிட்டா இருக்குது. நீங்க என்ன கடனை கொடுத்துக்கிறீங்க? காலையில வந்தாமா உடம்பு பேஜாரா இருக்குது, ஒரு 200 ரூபாய் கொடுன்னா. அண்ணா ஆ. போய் கணக்கெல்லாம் சொல்லாதண்ணா. ஆ. டெய்லி என் வீட்டுக்காரர் நோட்ல எழுதி வைப்பான். ஆ. 150 ரூபாய் கொடுத்துக்கிறீங்களா? கொடுத்துங்க. ஆ. தாராளமான மனசு. ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, ஆ. பட்டுன்னு போனோமா சட்டுன்னு ஒண்ணு வாங்கணுமா கழுத்தை முறுக்கணுமா வாயில ஊத்துறமான்னு வந்துட்டே இருப்பான். ஆஹா. அந்த குடி பத்த குடி எந்த பிச்சை எடுத்துன்னு கிடக்குறானே தெரியலையே என் பொட்ட. மரியாதை அண்ணா ரொம்ப மரியாதை. அவனை நீங்க பாத்து- ஆமா பார்த்தேன், கஞ்சி போட்டுன்னு வர சொன்னா சீக்கிரம். அதாவது போது பாரு ஒச்சடி பாத ஆமா அது எடுத்து வச்சான் பாரு. ஒச்சடி பாதி நேரா போ, அங்க நெட்ட ஆலமரம். நெட்ட ஆழமா அது கீழே வட்டப்பாறை, பட்ட பாரு பக்கத்துல குட்டை, குட்டை. அங்க குஞ்சம் மடக்கின்னு பட்டு பாத்து குஞ்சுமா. அப்படியா? ஆ. சரி அண்ணா நான் போயிட்டு வரட்டுமா? போய் வா. குஞ்சு மாதிரி பொட்ட பையன் தூம பையன் திருச்சியா தக்காளத்துக்கு போறீங்க பொட்ட பையன். நான் வேற வர வரைக்கும் வந்தாலும் தாண்டேன். இல்லடி பொறம்போக்கு பிறந்த பண்ண நான் தான் படுத்துக்கன்னு சொன்னா என்னடா உன் வாயில இருக்கிற முட்டா கொட்டிடும். ஏண்டிய பொழுதோ உச்ச வந்தது பச்சியா வயிற்று அண்ணாங்க தருகுது. மத்த எப்படி வரா பாரு, உத்தமிக்கு ஒரு பொட்டா பத்தினிக்கு 10 பொட்டாடிய மத்த மலையனூர்ல குறி சொல்ற மாதிரி இருக்கிற பாரு. ஐயோ போயா பூச்ச மாதிரி வெக்கமா ஐயோ பொண்ணாடி என்னைக்கு வெக்கம் வர ஆரம்பிச்சு அன்னைக்கே சுனாமி ஊருக்குள்ள வந்துட்டு எம்மா வெக்க பாருங்க நீங்க. ரொம்ப ஐயோ ஐயோ ஏன் கேக்குறேன். ஆமா ஆம்பளை பார்த்தா தான் தாலி தொட்டு பாக்குறீங்க, ஆம்பளை பார்த்தா தான் முந்தானி எடுத்து மூடுறீங்க. மத்த வந்து அது எங்க நாகார கணக்கு கூட தெரியல. தாலி கதை எப்படி எடுத்து விட்டா பாத்தியா? டே பொட்ட யாரு? நீ கண்ணே முக்கா நான் தாலி இந்த தாலி படுத்தா குத்துது என்ன குத்துது ஒன்னா குத்துது உடனே குத்துது குத்துது ஏன் குத்துது? படுக்கிறப்ப கைக்கு ஆயில மாட்டினேன் அவனை கை குத்தி. ஏய், இந்த தாலி 6 மாசம் நான் போட்டுருந்தேன். 6 மாசம் நீ போட்டு புரியுது அக்கா இருக்கிற பாரு அடுத்த முண்டை கட்சி முண்டை திருட்டு முண்டை எதிர விட்டு குமரால வச்சு நிக்கிறேன். ஐயோ நீ வேற மூல பேர் அதுக்கு அப்படிதான் சொல்றேன். குமரால வச்சு அவங்கள விட்டுத்தால சொல்லு உன்னை வச்சுக்கினேன் கம்மங்கொல்ல குருவி போட்டு. அடி பாவி பொட்டியாரா என்னப்பா? தாலியா இருக்கிறாயா? ஐயோ தாலியா இருக்கிறாயா? அநியாயமா? எங்க தங்கச்சிய குமரவள வச்சிருந்தியா? ஆ. தப்பா சொல்றாயா? யாருப்பா? ஐயோ ஐயோ. பக்கத்து ராஜுவ தயா வச்சிருந்தியா? குமரவேலியில ராஜவேலி. ஓ போயிட்டு வந்த எங்க போறா? எங்க போறா? 6 மாசம் முன்னாலதான் வேலைக்கு அவத கட்ட கலப்ப நீ கொட்டை பாட கூட லாக்கி பட மாட்டேன். என் பொட்டை ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு பிள்ளை பத்தின்னு வரும்டா. ஊசி போட்டு புள்ள பத்தி போறியா? பொட்டியாரா என்னப்பா போட்டு புள்ள பக்கறாங்க. இப்ப நடக்குது நாட்டுல? அப்பாங்களா மாட்டுக்கு ஊசி போடல மாட்டுக்கு அந்த மாதிரி இப்போ மாட்டு ஊசி போட போய் கை போட்டு போடுவாங்க. ஏன்டா ஏய் போ டாக்டர் போய் காமி. அவரு கையிட்ட அந்த அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பாப்பாரு. பாச்சிட்ட ஊசி போடுவாரு. 10 மாசம் தங்கம், 10வது மாசம் புக்குன்னு வெளியே புள்ள பிறந்து 5 வயசு வரைக்கும் வளர்த்து நெல்லு. 5 வயசு முடிஞ்சது 8 போய் பள்ளிக்கூடத்துல விடு. உடனே அம்மா பேர் என்ன சொல்லலாம்? சின்னின்னு சொல்லலாம். பையன் பேர் சொன்னா என்ன பேர் வச்சுக்கிற சொல்ல போதே? குமரேசன் சொல்ல போதே. அப்பன் பேர் சொன்னா ஊசி நான் சொல்லுவா? 6 மாசம் நீ போட்டுருந்தா 6 மாசம் நான் போட்டுங்கிறேன். என் கருத்துல கைட்டு மாட்டேன். தாய் குளம் மொத்த பேரும் அதான் நினைச்சுக்கிறாங்க. வெடிச்ச உடனே ஆமை என் கைத்த கைட்டு மாட்டிடணும் நம்ம. சிரிக்குது உலக சிரிக்குது நாடு சிரிக்குது நகர சிரிக்குது. நம்ம பண்ற குடும்ப லட்சணம். பொண்டாட்டி அடிக்க மாட்டேன் ஒதுக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன். கேட்டுக்கா பெண்களுக்கு தாலி தாண்டி வேலி. பஸ்ல ஏறினா கூட மொட்டை பசங்க என்ன பாப்பான்? காலில் மெட்டிக்குதா கழுத்துல தாலிக்குதான்னு பாப்பான். நீங்க தாலி போட்டு லவ் பண்றது அது வேற சமாச்சாரம். அது கூட நடக்குது. இன்னும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு வச்சுக்கா நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் பாட்டு என் வேலையை பாரு. நடக்கத்தான் போகுது பாரு. இன்னும் 4-5 வருஷம் போட்டோம் கண்டிப்பா நடக்கும். தலைமுறை போயிடும் அடுத்த தலைமுறை. அதனால வேண்டிய லூசு
பொட்டை மொத்த லூஸ் விட்டு கட்டினா கைட்டு கிடைச்சிடுங்க. மொத்த டைட்டா கட்டி அடிக்கும் போது எப்படி கைட்டுங்க? யோ மாமா ஓ உழைக்கிற ஆம்பளைன்னு ஆமா 1/2 கிலோ ரேஷன் அரிசியை போட்டு உனக்கு வச்சுக்கணும். பொம்பளை வீட்டுல சும்மா தானே கிடக்குறான். எத்த சாட்டா என்ன கிடக்குதுன்னு 1/2 கிலோ பொன்னி நோயை போட்டு எனக்கு வச்சுக்கணையா. என்ன பண்றது? நல்லா கேட்டுங்க. ஆம்டானு ரேஷன் அரிசி உழைக்கிற ஆளுங்க நோவாசு போட்டு பொண்ணு நம்மளுக்குள்ள ஏன் சண்டை வருது? ஒரு குழந்தைல இருந்து சண்டை வருது. அதனால போட சொல்லு. அதனால வேண்டிய எதுவோ கடவுள் புனிதல பேசுறப்ப பொதுவி பெத்துட்டாங்க பார்த்தா. டேய் ஆம்பளை கொஞ்சம் பொம்மட்டி கொஞ்சம் அடிச்சா முன்ன பின்ன பிள்ளை பார்த்தா தானே உனக்கு தெரியும். என்ன பண்றேன்? காலில இருந்து உள்ளங்கால இருந்து தடவினா போ. பொம்மும் கொடிமா இருந்தா ஆம்பளை புள்ள நல்லா மயனு டயத்து போட்டாம இருந்தா பொம்மனேட்டு புள்ள. ஆமா சரி. ஏய் குழந்தை கட்டி போச்சு. கை வலிக்குதுன்னா குழந்தை கை பட்டோன்னு கை வலி சரியா போச்சுங்க. முன்ன அடிக்குதுன்றான். அவனுக்கு போய் வச்சு உங்களுக்கு என்னவோ நெஞ்சு வலினாங்க. அவங்க எந்த வரையும் கடவுள் இறக்குற வரைக்கும் அவனுக்கு கட்டு சரி. குழந்தை உட்காருங்களா? ஆம்பளை போய் சாந்தி நீங்க போய் என்ன பண்ண போறீங்க? அதனால வேண்டிய இந்த குழந்தைய வச்சு வளர்த்து வரணும். அதுவும் இல்லாத போட்டு வச்சிருவோம். விபூதி எடுத்துட்டா 5000 ரூபாய், வேப்பில அடிச்சா 10000 ரூபாய். ஆமா அதனால போட்டு வச்சிருவோம். நம்ம இது மேல்ட்டு ஊருக்கு துணி எடுத்து துவைக்க கூடாது. நம்ம இது மேல்ட்டு பண்ணாமூடு கிடையாது. கல் நோக்கம் முதலியா புறப்பட்டு போலாம்.